Hello friends, Assalamu alaikum. This video is sponsored by Mood e-shopping. Friends, நம்ம நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்துட்டு வர்றோம். அதோட கண்டினியூவேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக அந்த வெள்ளம் அதிகமாக வருது. அதை பார்த்த அந்த காஃபிர் கூட்டங்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி அந்த மலைக்கு மேலே ஏறுறாங்க. அதே மாதிரி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் அவங்களோட மகனும் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களும் அந்த மலைக்கு மேலே ஏறிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த நூஹ் நபி, நீங்கள் வாங்கன்ட்டு அழைக்கும் போது நாங்கள் எங்கள் உயிரை நாங்கள் காப்பாற்றிப்போம் அப்படின்ட்டு அவங்க பேசிட்டு அந்த மலைக்கு உச்சிக்கே போயிடுறாங்க. அல்லாஹ்வின் நாட்டப்படி அந்த வெள்ளம் அங்கே இருக்கிற அந்த காஃபிர்கள் கூட்டத்தையும் அதுக்கு மேலே அந்த மலைக்கு மேலே உச்சியில் இருந்த அவங்களையும் அடித்து கொண்டு போது அதில் அவங்க இறந்து விடுறாங்க. இதை பார்த்த நூஹ் நபிக்கு கவலையாகவும் இருக்குது. ஏன்னா அவங்க மனைவி குழந்தை ஆயிடுச்சே, கவலையாகவும் இருக்குது. அந்த ஊரே ஒரு வெள்ளத்தால் நிரம்பி விடுகிறது. எங்கே பார்த்தாலும் தண்ணியாக தான் இருக்குது. அப்போ தான் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிஸ்மில்லான்ட்டு சொல்கிறாங்க. அந்த கப்பல் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே அவங்க பயணம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் காலங்களாக இப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட வந்த ஒரு 80 முஸ்லீம்களுக்கு, அவங்களோட இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஒரு 80 பேர் தான். அவங்களுக்கும் அந்த பறவை விலங்குகளுக்கும் ஏற்ற உணவுகளை ஆல்ரெடி அவங்க ரெடி பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ இப்படியே பயணம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. தன்னிடம் இருந்த ஒரு காகத்தை அவங்க அனுப்பி விடுறாங்க. எதுவும் பக்கத்தில் பிளேஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காண்டி. அந்த போன காகம் வரவே செய்யாது. அப்போ அவங்க நினச்சிப்பாங்க, சரி இன்னும் நாம் சேர்கிற இடத்த சேரலை போல் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்ச நாள் பயணம் சென்றுட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தன்னிடம் இருந்த புறாவை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த புறாவும் கொஞ்ச நாளில் ஒரு இலையை கொண்டு வருது. அப்போ அதை பார்த்த நூஹ் நபி, சரி நாம் சேர்கிற இடம் அருகில் தான் இருக்குது அப்படிங்கிறத நினச்சிட்டு இன்னும் கொஞ்ச நாட்கள் பயணம் செல்கிறாங்க. இப்படியே அவங்க 150 நாட்கள் பயணம் சென்று ஒரு மலையை அடைகிறாங்க. அந்த மலையின் பேர் ஜோதி மலை. அல்லாஹ் இந்த உலக மக்களுக்கு 2 அத்தாட்சிகளை விட்டு சென்றிருக்கிறான். அதில் ஒன்று ஃபிரௌனின் உடல், இன்னொன்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய கப்பல். இது ரெண்டுமே இந்த உலக மக்களுக்கு அத்தாட்சியாக அல்லாஹ் விட்டுட்டு போய்க்கிறான். ஸோ அவங்க அந்த மலையை அடைந்த உடனேயே தன்னிடம் இருந்த பறவைகளையும் விலங்குகளையும் ஃபஸ்ட்டு இறக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க முஸ்லீம் மக்கள்களும் இறங்குறாங்க. இறங்கின உடனே நூஹ் நபி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக சஜ்தா செய்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கப்பலை பிஸ்மில்லான்னு சொன்ன உடனே தான் அந்த கப்பல் நிற்கும். அவங்க சஜ்தா செஞ்சுட்டு அவங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறாங்க. இதுவே அவங்களுக்கு ஒரு புது ஆரம்பமாக இருக்குது அந்த மக்கள்களுக்கு. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷங்கள் வாழ்ந்திருப்பாங்க. அப்படி இருந்துமே அவங்க இஸ்லாத்தில், அவங்க மூலமாக இஸ்லாத்தில் வந்த மக்கள் மிக அரிதாக தான் இருப்பாங்க. அப்படி இருந்தும் மனம் தளராமல் அல்லாஹ்வின் நாட்டப்படி அல்லாஹுக்கு அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, முழுசாக அர்ப்பணிச்சு, ஏன்னா அல்லாஹ்வை நம்பின ஒரு தூதராக இருப்பாங்க. ஸோ இது மூலமாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் மற்ற நபியை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். உங்களிடம் விடை பெறுவது உங்கள் முஜா. பாய் பாய்.